நம்முடைய வயல். அப்பா பிபிடி நெல் பயிர் வச்சுருந்தப்போ ஜனவரி மாதம் அப்பாவுக்கு பாம்பு கடித்து காலமாயிட்டாங்க. அப்பா இருந்தப்போ இந்த இடத்துல தான் அந்த பென்சால் புயல் பாதிப்பு அப்பொழுது ஏற்பட்டு அந்தாண்ட உளுந்து இந்தாண்ட நெல் பயிர் பாதிக்கப்பட்டதற்கு நிவாரண விண்ணப்பத்தில் இங்கே தான் கையெழுத்து போட்டாங்க. குறிப்பாக இந்த இடத்துல இருந்து தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். இதே இடம் அப்பா கையாலேயே சேறு அள்ளி ஆண்டு போட்டது, இந்த மூட்டையெல்லாம் அடைச்சது அவர் தான். எல்லாமே உழைச்சதெல்லாம் அவர் தான். நான் சும்மா அம்மா அப்பாவுடைய உழைப்பு தான் அது. இந்த வரப்பெல்லாம் தூக்கி கட்டினது, சேத்துல மழையில் நனைஞ்சிக்கிட்டு குளிரில் நடுங்கிக்கிட்டு பிறர் சொத்துக்கு ஆசைப்படாதவர் அப்பா. அதே தான் நாங்களும். இதெல்லாம் அப்பாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய உழைப்பு. இந்த வரப்பெல்லாம் தூக்கி கட்டுனது இது நெடுக்க நம்முடைய நிலம். இந்த வரப்புக்கும் இந்த வரப்புக்கும் இடையில் இது நீளம், இது நெடுக்கும். இங்கே முடியும். இந்த பனங்கன்று நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும். அங்கே இந்த பனஞ்சாலை புதுசாக நான் 2014-15 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ போட்டது. அதனுடைய பதிவுகள் பார்த்தா இன்னும் துல்லியமாக தேதி வாரியாக சொல்ல முடியும். அந்த வரிசையிலையும் போட்டேன். நம்முடைய நிலம் இங்கே ஒரு தலை இருக்குது. இதுக்கு அடுத்தது அங்கே கருவேல மரத்துக்கொள்ளி இருக்குது. இப்போதைக்கு உதய மரம் இருக்குது. அங்கே ஒரு 40 சென்ட்டு, கழனியில் ஒரு 6 சென்ட்டு நல்லா இருக்குது. இதுக்கு நேராக இருக்குது கழனி. அங்கே நம்முடைய வயலில் தான் அங்கே முள் தெரியும் அந்த பக்கத்தில். இதுக்கு நேராக அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம். என் அப்பா இங்கே அமர்ந்து அவர் கையொப்பம் போட்ட இடம். என் தெய்வம் அமர்ந்த இடம். இந்த நெல்லுக்கு கண்ணீர் விட்டார் மனுஷன். அதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டார். ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு நடையாக.